டெல்லியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்துவிட்டு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். கடந்த 6 மாதங்களாக தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருந்தது, கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாட்டின் நிலை, 1 மாதமாக என்ன நடந்தது, தேர்தல் நேரத்திலே நடந்தது சம்பவங்கள் எல்லாம் பற்றி பேசினோம். அவர் மிகுந்த வருத்தத்துடன் எங்களிடம் பேசினார். அவர் சொன்னது அதாவது இந்த அவருக்கு அவருடைய குழுக்கு இன்னும் போதுமான அதிகாரங்கள் இல்லை என்று, தேர்தல் ஆணையத்திற்கு போதுமான அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதற்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அரவாக்குறிச்சியில் வேட்பாளர் வீட்டில் பணம் பிடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதே வேட்பாளர் வைத்து தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று, அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை, அவர்களை தகுதி நீக்கம் செய்ய அதிகாரம் இல்லை என்று அவர் விளக்கினார். ஆக நல்ல ஒரு விவாதமாக இருந்தது. அவரும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார், நாங்களும் பல கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். என்னென்ன கருத்துக்கள்னா, குறிப்பாக தேர்தலில் எந்த வேட்பாளர் பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு கட்சி பணம் கொடுத்தால் அந்த கட்சியை நீக்கி அதை டீரெகனைஸ் பண்ணி அந்த கட்சியினுடைய சிம்பிளை வித்ட்ரா பண்ணணும், திரும்ப பெறணும் சிம்பிளை. இது மட்டும் இல்லை, அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். அந்த ஓட்டிங் மிஷின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னோம், ஆனால் அதை அவர் மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் இப்போ கொண்டு வந்த அந்த டெக்னாலஜி ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு, அதற்கு எந்த ஆடிட்டும் நடக்கவில்லை என்று நான் கோரினேன். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார், நடக்கவில்லை, இனி வரும் காலம் நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தது ஒப்பீனியன் போல், இது தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எந்த ஒப்பீனியன் போல் இருக்கக்கூடாது என்று அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அடுத்தது, தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது, அல்லது தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது, அது இந்த கருத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இது போன்ற சில கருத்து. அப்புறம் இலவசங்களை அறிவிக்கக்கூடாது, அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு இலவசங்களை அறிவிக்கக்கூடாது என்று இந்த கருத்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதை அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் திருத்தங்கள் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார்.